பந்தல மன்னன் என்ன சொல்றாருன்னா, நீ மத்த நாள்லாம் எப்படி வேணா இருப்பா, ஆனா இந்த மகர சங்கராந்தி அன்று நீ அரசனாக, பந்தளத்தின் அரசனாக நீ வீற்றிருக்க வேண்டும். அந்த நான் கொடுக்கிற இந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு சர்வ அலங்கார பூஷிதனாக மிக அற்புதமாக நீ காட்சி தர வேண்டும். அப்படிப்பட்ட காட்சியை நாங்கள் பார்த்து பூரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பந்தள ராஜா சொல்றாராம். அதுக்காகத்தான் அவருடைய என்னதான் இருந்தாலும் வளர்ப்பு தந்தையா இருந்தாலும் அப்பா இல்லையா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதில் நம்முடைய மணிகண்டன் மட்டும் எப்படிப்பட்டவர், அப்பா சொல்லிட்டார் இல்லையா. அதனால சர்வ அலங்கார பூஷிதனாக அந்த மகர சங்கராந்தி அன்று மட்டும் சுவாமி அந்த அரச கோலத்தை தரித்து கொண்டு நமக்காக, அவருக்காகவா இருக்காருன்னா இல்ல, பக்த கோடிகளான நமக்காக அவர் அந்த அலங்காரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அற்புதமாக காட்சி தருகின்றார்.